அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப நிலவரம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்குங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சபடி நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் ரீதியாக முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப நிலவரம் அப்படின்னு வரும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஒரு விதமாக ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் குடும்பம் ரீதியாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள இடையில் வந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற உறவுகள், தாய் தந்தை, சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு உறவு, இனிமையான ஒரு உறவு நீடிக்க ஆரம்பிக்கும். அனைவரையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. உறவுகளில் யார் யார் சரியானவங்க, யார் யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க, யார் யார் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அப்படிங்கிறத பற்றின தகவல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கணுமோ அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க, யாரெல்லாம் இருக பற்றணுமோ அவங்கள இருக பற்றி கொள்வீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதே மாதிரி கலகம் செய்யக்கூடிய உறவுகள் மத்தியில் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உள் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை ஆட்டி படைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப அவசியம். யார் பேச்சையும் கேட்டு நீங்கள் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாக போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு எது சரின்னு படுது அது யார் சொன்னாலும் சரிங்க. பெற்றவர்களாகட்டும், மனைவியாகட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, இல்லை உற்ற நண்பர்களாகவே இருந்தாலும் உங்களுடைய மனதுக்கு இது சரி அப்படின்னு படுதா கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது வேண்டாம், இது ரொம்ப கெடுதல், இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு கடுகளவு உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்களா, யோசிக்கிறீங்களா, உடனே அந்த விஷயத்தை தவறுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இது சின்ன விஷயம் தானே, இதனால் நமக்கு என்ன ஆக போகுது, இவங்களால நமக்கு என்ன நடக்க போகுது, இவங்களால பெருசாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்க போதா, இல்லை சொத்து சுகம் கிடைக்க போதா, இல்லை பெரிய அளவில் பணம் வரப்போதா, இவங்களால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு உறவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் துர்பாக்கியத்தை அது உண்டாக்கிடும். இப்போ நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களுடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாடி போகும்போது, உங்களுடைய தவறை உணர்ந்து போகும்போது அவங்க உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ உங்களால் ஒரு நல்ல மனதோடு அவங்கக்கிட்ட பேசவோ பழகவோ உங்களால் முடியாது. அவ்வளோ உதாசீனப்படுத்திட்டோமே, நமக்கு இவ்வளவும் செஞ்சோம், நாம் இவங்களை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்கள் தோன்றலாம். அதனால உறவுகளில் உதாசீனப்படுத்தாதீங்க. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. உறவுகளில் சில நல்லவங்க இருப்பாங்க, சில கெடுதல் பண்ணுறவங்க இருப்பாங்க, கூட இருந்தே கலகம் பண்ணுறவங்க இருப்பாங்க, பொறாமையோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாமே கலந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல எப்படி வளைந்து நெளிந்து சொலிந்து போகணுமோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் உங்களுக்கு நல்லது செய்யணும், உங்களை தேடி வராங்க, உங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கைக்காகவே ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஒரு கட்டத்தில் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்களை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது எந்தவித பாதிப்பும் இருக்காது. கடைசியில் நீங்கள் தேடி போகும்போது உங்களுக்கும் அதே நிலைமை தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சுதாரித்து இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக
கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள், உங்களுக்கு மருத்துவ செலவு, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு, இல்ல குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்தில மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதனால ஆரோக்கியத்தில வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தார் ஆரோக்கிய விஷயத்திலயுமே சிறப்பு கவனத்த செலுத்துங்க. அவங்களையும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில வந்து உத்தியோகம் ரீதியா பார்க்கும் பொழுது ஒரு சுமாரான பலன்கள் தான் இருக்கு. உத்தியோகத்தில பெருசா பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, உத்தியோகம் ரீதியா நெறைய பிரச்சனைகள நெறைய பேர் வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்பவும் நீங்க இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் உத்தியோகம் ரீதியா சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிகள் பிரச்சனை, அக்கம் பக்கம் பிரச்சனை, சக பணியாளர்கள் பிரச்சனை, வேலை பளு, டைமுக்கு போக முடியல, வர முடியல, குடும்ப பிரச்சனையால உத்தியோகம் தடைபடுறது, உத்தியோகத்தினால குடும்பத்தில பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க அடுக்கடுக்கா எதிர்கொள்வீங்க. அதனால உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் வேலை பளு ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும், கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்தில நீங்க வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே முடியாது. ஏன்னா, இப்ப இருக்க வேலைய நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, பிற்காலத்தில வேலை கிடைக்கிறது, இந்த காலத்தில வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு. அப்போ வந்து நீங்க இருக்கக்கூடிய வேலைய இறுக பற்றிக் கொள்ளுங்க. அதில இருக்கக்கூடிய நல்லது, கெட்டதில வந்து சிந்தித்து செயல்படுங்க. விட்டு கொடுத்து தான் ஆகணும். வலிந்து நெளிந்து தான் போகணும். வேற வழி கிடையாது. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பணியிடத்துக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. நீங்க தான் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும், அது உங்களுக்கு பிரச்சனைய தான் தரும். அதுவும் உத்தியோகம் ரீதியா சிலர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை பறிபோக கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாவே இருக்க பாருங்க. நினைச்சத விட எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன நன்மைகள் கிடைக்கலாம். கல்வி ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அடிக்கடி வந்து பயணங்கள் மேற்கொள்வீங்க. இருந்தாலும் பயணங்கள வந்து தேவையான பயணங்கள் மட்டும் மேற்கொள்வது நல்லது. தேவையற்ற பயணங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில நாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு இறைவன் மீது வந்து ஒரு நாட்டமே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில உருவாகலாம். கடவுள் இருக்கானா? இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில எழுந்து, இறைவனை வந்து தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாம போகும். நீங்க அதில வந்து பெருசா நாட்டம் இல்லாம, ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. அதனால கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இறைவன் இருக்கானா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நீங்களா தான் முடிவு பண்ணணும். ஸோ, வந்து இந்த நேரத்தில வந்து ஆன்மீகம் ரீதியா கொஞ்சம் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. எதுலயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வந்து உருவாகலாம். அதனால கொஞ்சம் வந்து இறைவன் மீது நம்பிக்கை இல்ல அப்படின்னும்போது, எல்லா விஷயத்திலயும் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று.
மற்றும் வியாபாரத்திற்கு இந்த காலம் மிகவும் சாதகமான காலமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் தங்களது தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கவும் செய்யலாம். சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. வேலை தேடி அலைந்த தங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் வீட்டிற்கு அன்பான உறவினர்கள் வர்றதுனால மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் பாசம் அதிகரிக்க செய்யலாம். காதலர்களுக்கு இடையே பிணைப்பு பலப்படலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று தனி கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த நேரம் புகழ் கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம். தங்களது கடின உழைப்பிற்கு சமூகத்திலோ அல்லது அலுவலகத்திலேயோ சிறப்பு பாராட்டு அல்லது கௌரவம் கிடைக்கப்பெறுவீங்க. லாபகரமான புதிய திட்டங்கள் கைகூட ஆரம்பிக்கலாம். எதிர்பாராத பரிசுகளும் கூடுதல் வருமான வழிகளும் உண்டாக பெறும். சொத்து சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் பெரியவர்களின் தலையீட்டாடு தீர ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. சிங்கிளாக இருப்பவர்களின் வாழ்க்கையில் புதிய நபர் நுழையவும் ஆரம்பிப்பாங்க. மாமியார் வீட்டில் இருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் தொடக்கூடிய காரியங்கள் யாவுமே தங்குதடையின்றி நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நேரம் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த கடன்களை இந்த காலத்தில் முழுமையாக திருப்பி செலுத்தி நிம்மதியடைவீங்க. நிலுவையில் இருந்த அரசு வேலைகள் முடிவடையலாம். இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். ஆன்மீக பயணங்கள் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப்படுவீங்க. புதிய வேலை மாற நினைப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல சான்ஸ் அமையப்பெறும். திருமண வாழ்க்கையிலையும் காதல் வாழ்க்கையிலையும் பரஸ்பர அன்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உச்சத்தில் இருக்கும். அதே போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்ற பழமொழிக்கு ஏற்ப கவனமாகவும் இருக்க பாருங்க. தங்களுடைய சக்திக்கு மீறிய பொறுப்புகளை தலையில் எடுத்து போட்டு கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகள் அல்லது உங்களை விட பலசாலிகளுடன் தேவையற்ற ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. எதிரிகள் சிறு தடைகளை ஏற்படுத்தலாம். அலட்சியப்படுத்துங்க. அதே நேரம் திடீர் செலவுகளால் பட்ஜெட் மாறவும் செய்யலாம். தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. காதலில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அவ்வப்பெயரையும் தரலாம். எனினும் தங்களது கடின காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவே நிற்கவும் செய்வாங்க. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய உன்னத எண்ணம் தர்ம காரியங்களில் தங்களது பணத்தையும் நேரத்தையும் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். பணியிடத்தில் தங்களுக்கு சாதகமான சில அதிரடி மாற்றங்கள் உருவாகலாம். இது தங்களது சக ஊழியர்களை சற்று வருத்தமடையவும் செய்யும். தங்களது நல்ல நடத்தையால் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களால் அமைதிப்படுத்த முடியும். தங்களுக்கு உடன் பிறந்த சகோதரரின் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சிறு சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். தலைமை பொறுப்பு மற்றும் பேச்சு தொடர்புகளில் தங்களது தனித்திறமைகள் வெளிப்படும். பிரகாசிக்கக்கூடிய வாழ்வு உங்களுக்கு இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கிரக நிலைகள் மாபெரும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதன் விளைவாக வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு சேவை செய்கிறதிலையும் தர்ம காரியங்களுக்கு பணம் செலவிடுவதிலையும் தங்களது இதயம் மகிழ்ச்சி அடையலாம். தங்களது புதிய தொழில் யுத்திகளை போட்டியாளர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு மாபெரும் தலைவலியாகவே இருப்பீங்க. திருமண வாழ்க்கை ரொம்பவே இனிமையாகவே இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான துறைகளில் சிறப்பான சாதனைகளை புரிந்து மாபெரும் முத்திரை பதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது புதிய வருமான வழிகள் விறுவிறுப்பாகவே இருக்கும். தங்களது நேர்த்தியான பேச்சாற்றல் சமூகத்தில் தங்களுக்கு சிறப்பு மரியாதையை பெற்றுத்தரலாம். தீவிரமான மற்றும் பரபரப்பான கால அட்டவணை காரணமாக வானிலை மாற்றங்கள் தங்களது ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. தங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து தங்களுக்கு போதுமான தார்மீக ஆதரவும் தோழமையும் கிடைக்கலாம். அதே நேரம் தங்களது நிலைமையானது அசுர வேகத்தில் வலுப்பெறும். செல்வம், கௌரவம் மற்றும் புகழ் பல மடங்கு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முக்கிய பணிகள் யாவுமே தற்பொழுது நல்ல வேகம் பெற்று வெற்றிகரமாகவே முடியும்.
வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதன் மூலமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் ஆதரவுடன் மாபெரும் லாபம் கேட்ட முடியும். மாலையில் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொழுதை கழிப்பீங்க. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் எனினும் தங்களது அன்றாட பயணங்களின் போது அத்தியாவசிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். அதே நேரம் இன்றைய காலகட்டத்தில் முக்கிய அரசு விவகாரங்களில் மற்றும் புதிய காரியங்களை தொடங்குவதை தாராளமாக தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளில் ஈடுபடாமல் சாமானிய மக்கள் போலவே அமைதியாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல யோகங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் கிரகங்களினுடைய திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்தலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். வரன் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சாதகமான பலன்கள் தேடி வரலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நல்ல லாபத்தை காண்பாங்க. புதிய தொழில்களை தொடங்க நினைக்கிறவங்க அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை பெற்று முதலீட்டு செய்கிறது பெரும் வளர்ச்சியை தரும். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வருவாய் இருக்குங்க. அதே நேரம் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்கால முதலீடுகளில் அதாவது நிலம், தங்கம் போன்ற சொத்துக்கள் வாங்குறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களது பொருளாதார பின்னணியை மேலும் வலுப்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் நிம்மதியாகவும் தழைத்தோங்கும் ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கும்.